ஜீவ சமாதி ஆனவர்களுடைய மகான்களுடைய இடங்கள்ல இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு இன்னும் அதீத சக்திகள் உண்டு. இங்கே பார்த்தோம்னா நம்ம கரப்பாத்திர சுவாமிகளுடைய மடாலயத்துல வேளக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஸ்ரீமத் உபய இத்தியாதி ராமானுஜ யதீஸ்வரர் ஜீவ சமாதி 1889. பாத்தீங்களா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு மகானுடைய வருகை இன்னொரு மகானுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த இடத்த இவருக்கு கொடுக்கணும், அதாவது ராமானுஜ யதீஸ்வரருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துடைய உரிமையாளர் கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல எனக்கு இப்ப வேணாம், எனக்கு 30 வருஷம் கழிச்சு கரத்தை ஏந்தி கொண்டு ஒருவர் வருவார், அவர்கிட்ட நீங்க கொடுத்துருங்க இந்த இடத்த, அவருக்கு உரித்தானது, அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உருவானதுதான் ஆனந்தாசிரமம். அவர் தான் நம்ம ஸ்ரீ சைலஸ்ரீ கரப்பாத்திர சுவாமிகள்.